ஓசூர் பகுதியில் சுற்றித் திரிந்த ஒற்றை காட்டு யானையை மயக்க ஊசி போட்டு பிடித்து வனப்பகுதியில் பாதுகாப்புடன் விடப்பட்டது. இதன் மூலம் 18 நாட்கள் காட்டு யானை நடத்திய அட்டகாசம் முடிவுக்கு வந்தது. கர்நாடக வனப்பகுதியில் இருந்து கடந்த 20 நாட்களுக்கு முன்பு ஒசூர் வந்த ஒற்றை ஆண் யானை சிப்காட் பகுதியில் அட்டகாசம் செய்து வந்தது. இதை பிடிக்க வனத்துறையினர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டும் அவை தோல்வியில் முடிந்தன. இதையடுத்து பொள்ளாச்சியிலிருந்து கும்கி யானைகள் கொண்டு வரப்பட்டு ஒற்றை யானையை காட்டுக்குள் விரட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த முயற்சியும் பலனளிக்காததால் காட்டு யானைக்கு மயக்க ஊசி செலுத்த திட்டமிடப்பட்டது. அப்போது காட்டு யானையுடன் கும்கி யானைகள் சண்டை போட்டதால் ஒற்றை யானை தலைமறைவாகிவிட்டது. இந்நிலையில் சனிக்கிழமையன்று கும்கி யானைகள் உதவியுடன் காட்டு யானையை வன ஊழியர்கள் கண்டுபிடித்தனர். அப்போது துப்பாக்கிகள் மூலம் மயக்க ஊசி செலுத்தி யானையை மயக்கமடைய செய்து யானையின் கால்கள் கயிற்றால் கட்டப்பட்டன. காட்டு யானையை காட்டுக்குள் விடுவதற்காக லாரி மற்றும் பொக்லைன் கொண்டு வரப்பட்டது. 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சனிக்கிழமையன்று மாலை காட்டு யானையை பத்திரமாக லாரியில் ஏற்றினர். பின்னர் சிப்காட் பகுதியிலிருந்து லாரியின் மூலம் ஒற்றை யானையை தளி அருகே உள்ள ஜவளகிரி வனப்பகுதியில் பாதுகாப்புடன் கீழே இறக்கினர். பின்னர் காட்டுப்பகுதிக்குள் மற்ற யானைகள் இருக்கும் பகுதிக்குள் வன ஊழியர்கள் பாதுகாப்புடன் விட்டனர். கடந்த 18 நாட்களாக அட்டகாசம் செய்த காட்டு யானை வனத்திற்குள் விடப்பட்டதால் அப்பகுதி வாசிகள் நிம்மதி அடைந்துள்ளனர்.